எல்லாருக்கும் வணக்கம். நான் அடுத்த ட்ரெஸ் வந்து பாடிஸ் வந்து மூணாவது ட்ரெஸ்ஸு. இப்போ மூணாவது ட்ரெஸ்ஸு உயரம் வந்து ஏ வந்து 10, அது கூட 1 + 1.5 சேர்க்கணும், 11.5. மார்பு சுற்றளவு 27, அது கூட 5 சேர்க்கணும், சேர்த்தா 32. அதை 4ஆல் வகுத்தா 8. அது கணக்கு நோட்டை பார்க்க வேண்டியது இருக்கேன்ட்டு இதில் போட்டுட்டேன். இது வந்து கைமுண்டா B/5. B வந்து 27, அதை 5ஆல் வகுத்தா 5.5. அதை நம்ம மைனஸ் பண்ணணும், அரை, அப்படின்னா 5. இது D. மேல் டாப் 1.5 + அரை சேர்த்தா 2. இது E. B/8. B/8 எத்தனை? 32. அதாவது இது வந்து லூஸ் அளவு, இது டைட் அளவு. டைட் அளவை கைமுண்டாக்க வைக்கணும், லூஸ் அளவை கழுத்தளவுக்கு வைக்கணும். 8 32 4 8 32. இப்போ 4. இப்போது நம்ம ஏற்கனவே முன்மடிப்பு தனின்னு போட்டிருக்கோம், முன்மடிப்பு எக்ஸ்ட்ரான்னு போட்டிருப்பேன் நான். அது இப்போ அந்த கணக்கில் அதெல்லாம் முன்மடிப்புக்கு நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம். முன்மடிப்புக்கு கோடு போட்டாச்சு. உயரம் வந்து 11.5 உயரம். இதில் 1.5 இன்ச்சு மடிப்பு குட்டுறோம். இது 1.5 இன்ச்சுக்கு மடிப்புக்கு. இது வந்து 10 இன்ச்சு உயரம். இப்போ மார்பு சுற்றளவு எடுக்கணும். மார்பு சுற்றளவு 8, இங்கேருந்து 8 கோடு போட்டாச்சு. 8ல் பாதி 4. இந்த சைடு 1 இன்ச்சு எடுக்கணும், இந்த சைடு 1 இன்ச்சு எடுக்கணும். இதுதான் மேல் டாப். மேல் டாப் இங்கேருந்து எடுக்க, இங்கேருந்து வந்து இது வந்து 5 இன்ச்சு உயரம். இந்த கைமுண்டாக்கு இது மார்பு சுற்றளவு 1.5 ஏற்கனவே எடுத்தாச்சு, அதனால் இது 8 இன்ச்சு எடுத்துரும். 8 இன்ச்சு எடுக்கும். இப்போ மேல் டாப்புக்கு அடுத்தாப்பில் இந்த பக்கம் கழுத்து 4. கழுத்து 4. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த கோடு போடுறது ப்ளூ கலராலே எழுதிட்டேன். இங்கேருந்து 8, இந்த அளவு 4. இது மார்பு சுற்றளவு. கோடு போட்டு இது இப்படி வளைச்சிட வேண்டியதான். இது அதே மாதிரி 1.5 இன்ச்சு எடுத்து இப்படி வளைச்சிடலாம். இதை விட்டோம். கைமுண்டை இது கீழ் மடிப்பு, இது முன்மடிப்பு. இது A + 1.5,
இது முன்மடிப்பு எக்ஸ்ட்ரா வரணும். இது கீழ் மடிப்பு இது பி மார்பு சுற்றளவு ப்ளஸ் 5/4. இது சி B/5. இது டி ப்ளஸ் அரை மேல் டாப். இது கழுத்து இ B/8. இது பாடிஸ் படம். அது கணக்கு இதில் எழுதணுன்னா அது கொஞ்சம் குழம்பிருக்கு. பாடிஸ் இது வந்து 32 இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 இன்ச்சு, அதாவது முன் மடிப்பு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 1.5. அப்போ நம்ம அதை 35ல் இதை 2ஆக போடணும். 35ல் 2ஆக போட்டு நம்ம திரும்ப மடிக்கும்போது இந்த 1.5 இன்ச்சை விட்டுறணும். இதெல்லாம் 1.5 இன்ச்சு இந்த 1.5 இன்ச்சு வந்திருக்கு. இந்த 1.5 இன்ச்சில் இந்த ஓப்பன் எந்த சைடு வருதோ அந்த சைடு தான் கழுத்து வரணும். இப்போ நம்ம 8 இன்ச்சு மார்பு சுற்றளவு, நடுமத்தி 4, இந்த சைடு 1 இன்ச்சு எடுக்கணும், இந்த சைடு 1 இன்ச்சு எடுக்கணும். அப்போ இதுவும் சேர்த்து 2 இன்ச்சு. புரியுதா? அளந்து பாருங்கள், 2 இன்ச்சு வரும். கரெக்டாக 2 இன்ச்சு. இந்த சைடு நமக்கு கழுத்து 4 இன்ச்சு, 4ல் புள்ளி வச்சிடணும். இந்த சைடு கைமுண்டா 5 இன்ச்சு, 5ல் புள்ளி வைக்கணும். இது நீங்கள் புள்ளியாக அப்படி வச்சாலும் தெரியுதான், நான் நேரடியாகவே வரைகிறேன். நீங்கள் சாட்டை மேலே போட்டு கூட அப்படி எடுத்துக்கலாம். இது 5 இன்ச்சு, இது 4 இன்ச்சு, இது 4 இன்ச்சு. இப்படி நீங்கள் டைரெக்டாக போடலை அப்படின்னா இந்த சாட் எடுத்துக்க. சாட்டு இந்த இருக்குல்ல, இதுதான். இதை நீங்கள் இப்படி மேலே போட்டு வெட்டிடலாம். அப்படிங்கும்போது இந்த பேப்பரில் வெட்டுறதுனால நம்ம கரெக்டாக அப்படி வந்துட்டா இது தலைகீழ வருது. இந்த சைடு நம்ம வெட்டி காமிச்சிக்கலாம். இதை நம்ம தனியாக பேப்பரில் இந்த துணியை தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். துணி இப்போ வரைஞ்சிட்டு இப்போ மடிப்பு இது இப்போ நம்ம வசத்துக்கு வச்சுக்க வேண்டியதான். இது திருப்பி கரெக்டாக வருதா? இது மடிப்புக்கு இதை நம்ம இப்படியே வரைஞ்சிட வேண்டியதான். முன்கழுத்து இப்படியே வெட்டுறேன். நான் நேராக வரைஞ்சோன்னே இந்த சைடு வரைஞ்சிட்டேன். 2 பக்கம் சேமாக வரைஞ்சிக்கிறேன். இதுதான் முன்மடிப்பு. இது எப்படி எடுத்து அதுவும் இதே மாதிரி கால் பாகம்தான். இதில் கால் பாகம் போட்டிருக்கிறேன், இதில் கால் பாகம், இதுவும் அதே மாதிரி இதை இப்படி எடுத்து போடுறோம். இது போட்டால் இது பாடிஸு நம்ம வெட்டி பழகிட்டனால ஜிம்மிஸு நம்ம பட்டு பாவாடைக்கெல்லாம் மேல் பாடி வெட்டுறது எல்லாமே ஈஸியாக வெட்டிடலாம். இது கீழ் மடிப்போடு சேர்ந்து தைக்கிற விதம் தனியாக போடுறேன். இது பேசிக்கு. இது 3ஆம் ட்ரெஸ்ஸு.